மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ. புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன், புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். எங்க இந்த சின்னத்தை சொன்னாங்க எப்படியாவது சின்ன பொண்ணு கூட பேச வைக்கிறேன்னு சொல்லி ஆளவே காணோம் அவங்கள. இந்த அம்மா பார்க்க போனாங்க, இவங்களையும் காணா. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. என்னடா மகனே, ஏன் உட்காரு, உட்கார முன்னுக்கே இருக்க, பொண்ணு வரும்டா. பொண்ணு வரும்னு தெரியும் எனக்கும். நான் அவ கூட கொஞ்சம் தனியா பேசலான்னு சொல்லிவிட்டேன். சின்னத்துக்கிட்டயோ அம்மா கிட்டயோ யாரையுமே காணோம் இன்னும். ஏன்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம், உன் பக்கத்துல தான் உட்கார போகுது, அப்ப பேசிக்க வேண்டியதாண்டா. எப்பா பேசாம இருங்கப்பா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்ககிட்ட அமைதியா இருங்க. என்னமோட சாமி, உங்க ஆத்தாலும் நீங்க என்னைக்கு நான் சொல்றதை கேட்டுக்கீங்க, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏக்கா இன்னும் எவ்வளோ நேரக்கா அப்படி உட்கார சொல்லுவாங்க? ஷோ ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குக்கா. அந்த நகையெல்லாம் கழுத்தெல்லாம் குத்துதுக்கா பயங்கரமா. இதெல்லாம் எப்படா கழட்டி வைப்போன்னு இருக்கு. அப்படிதான் இருக்கும். இன்னும் எப்படி ஒரு 2 மணி நேரமாவது ஆகும் ஃபங்க்ஷன் முடியறதுக்கு. இன்னொன்னு கூட்டிட்டு போவாங்க, அப்புறம் உனக்கு நிச்சயதார்த்த சேலை ஒன்று கொடுப்பாங்க, அதை திரும்ப நீ மாற்றி கட்டிட்டு போய் நிற்கணும். அப்புறம் நிச்சயதார்த்த ஓலையெல்லாம் வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு தேடி குடிப்பாங்க. கொஞ்ச நேரம் வருவாங்களா ஆளுங்களாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளைய பார்ப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் நீ இதெல்லாம் கழட்ட முடியும். அது வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்கணும். கல்யாணத்தப்ப, அழகாப்பப்ப, இந்த மாதிரி நிச்சயதார்த்தப்ப எல்லாம் நம்ம அவசரப்பட்டு தான் ஆகணும். ஐயோ இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கா இன்னும்? என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. பேசாமல் கல்யாணத்துக்குலாம் பேசாமல் லெஹாங்கா மாதிரி இல்லாட்டினா அந்த ஃப்ராக் மாதிரி வாங்கி போட்டுக்க வேண்டியதுதான், ஃப்ரீயாக இருக்கும். அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டேன். இந்த சேலைனாலும் பரவாயில்ல, 2 கிலோ 3 கிலோ வெயிட்டு இருக்கும். அந்த நீ சொல்ற லஹாங்கா, இந்த கவுனு, அதெல்லாம் 10 கிலோ வெயிட் இருக்கும் போல இருக்கு. எத்தனை தேண்டி உள்ளுக்குள்ள துணி துணியா போட்டிருக்கேன் வரிசையா, அதான் இந்த தூக்கி அனுக்கிறது. அது இது எவ்வளவோ பரவாயில்ல. ஏக்கா லைட் வெயிட்லாம் இருக்குக்கா, கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட்டே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். எடுக்கலாம், உங்க அம்மா அப்பா எடுத்துன்னு தருவாங்க. ஆனா நம்ம அப்படி யாரும் போடுறது இல்லையில. நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணம் நிச்சயதார்த்தம்னா சேலையும் கட்டுவோம். நம்ம ஊர்ல யாரும் இந்த கவுனு எல்லாம் போட்டு தெரியுதா? என்ன செய்றீங்க? பொண்ணு ரெடி ஆயிடுச்சா? சின்ன பொண்ணு எல்லாம் ரெடி ஆயிட்டியாமா? பொண்ணெல்லாம் எப்பயோ ரெடி பண்ணிட்டோம்க்கா. நீங்க கூப்பிடுவீங்க, வெயிட் பண்ணிக்கிருக்கோம் பொண்ணு அழைச்சிட்டு வரலாம்னு. என்ன மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரா? சித்தி இன்னும் எவ்வளோ நேரம் சித்தி ஆகும்? அவ்வளவுதான்டாமா, அப்படிதான் இந்த எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, தட்டு வீட்டுல எடுத்து வச்சிட்டாங்க. அந்த ஐயர் வரணும், ஐயருக்காகவே வெயிட் பண்ணிருக்காங்க. அவர் வந்தா தானே நிச்சயதார்த்தோட வாசிப்பாரு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கூப்பிட்டுருவாங்க நீ. ஏன் அவருக்கு தான் வாசிக்க தெரியுமா? நம்ம வாசிக்க தெரியாதா? நம்மளே வாசிக்க வேண்டியதான். அப்படிலாம் இல்லம்மா, நிச்சயதார்த்தோட வாசிக்கிறது ஒரு முறை இருக்குல்ல. அவங்க தான் அந்த நேரம் சம்பிரதாயம் டைம்லாம் பார்த்து கரெக்டா வாசிப்பாங்க. அந்த எந்த நல்ல நேரத்துல வந்து வாசிக்கணும்ல, அதான் நமக்கு தெரியாதுல்ல. ஐயர் அளவுக்கு அவங்க எல்லாமே பார்த்து பண்ணுவாங்க. ஏக்கா எங்கக்கா பொண்ணோட அம்மாவை கண்ணிலே பார்க்க முடியல, ஆளையே காணா. அக்காவா? அது வெளியில நிக்கிறது ஆசை இல்ல, வரவங்க எல்லாம் ரசீது பண்ணிக்கிறது. என்னது ரசீது பண்ணிக்கிறக்கா? எதுக்கு வரவங்க எல்லாம் ரசீது போட்டுக்கிருக்கு? ரசீது போடலையே, வந்தவங்க எல்லாம் வரவேற்பாங்கல்ல, அதான் இங்கிலீஷ்ல சொன்னேன். சித்தி சித்தி உங்களோட செம காமெடியா இருக்கு சித்தி. இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன், டைம் போறதே தெரியாது எங்களுக்கு. ஏக்கா சித்தி ரிசீவ் பண்றாங்கன்றத ரசீது பண்றாங்கன்றாங்க. எக்கா எக்கா சரிடி சரி போதும் திருச்சது. ஏண்டி பொண்ணுக்கு முடிச்சு சிங்காச்சிருக்கீங்க, பூ வச்சிருக்கீங்களா? அடி முக்கியமானதை போங்க போய் கீழே கட்டிக்கிட்டு இருக்காங்க பூவு, அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வாங்க, வச்சு விடுவோம் சின்ன பொண்ணுக்கு. 2 பேரும் போங்க. அடா ஆமா, அதான் மறந்துட்டேன், அந்த வாங்கிட்டு வரேன்க்கா. ஆமாடி 2 பேரும் இம்புட்டு நேரம் சும்மா இருந்துக்கு இருந்தா அந்த பூவை மறந்துட்டேன் பாத்தியா? அடிவேல் சொன்ன மாதிரி மண்டையில இருந்த கொண்டையை மறந்துட்டேன் பாரு. சரி சின்ன பொண்ணு, இந்த ஐயரே சித்தி உடனே வந்துடுறேன். சரிங்க சித்தி. மாப்பிள்ளை போன போடுவோம், போன போட்டு வர சொல்லி விடுவோம். ஏதோ பாவம் பேசணும்டாரு, அவர் ஆசையை நம்மையும் கெடுக்கணும். ரெண்டு போகுது. ஹலோ, சொல்லுங்க. தம்பி, சின்ன பொண்ணு தனியா தான் இருக்கா, ரூம்ல இருந்தவள அனுப்பிச்சு விட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, டக்குன்னு வந்து 2 வார்த்தை பேசிட்டு சீக்கிரமா போயிருங்க. டைம் ஆயிடுச்சு, மேடை கூப்பிட்டுருவாங்க. சீக்கிரமா வாங்க, நான் ரூம் விட்டு போறேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரிப்பா சரிப்பா, நான் வச்சிடறேன்ப்பா. சித்தி யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க? யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பாங்க, சொந்தக்காரங்க யாராவது வருவாங்க. எப்பா எப்படியோ மாப்பிள்ளைட்டு சொல்லியாச்சு, நம்ம கிளம்பிடுவோம். நம்மளே யாராவது பார்த்தாலும் நம்மள தப்பா நினைப்பாங்க. அது என் மாமியா பார்த்துச்சு, பேசியே கொண்டுரும். என்ன பண்றாரு இவரு? ஒரு ஃபோன் கூட பண்ணல. எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. அவருக்கு எங்க அதெல்லாம் தோண போகுது. ஒரு ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, நேரில் பார்த்தும் பேசல. அவர் பாட்டில் உட்காந்துருப்பாரு மக்கு மாதிரி. யாரோ வராங்க, ராணியக்கா தான் பூ எடுத்துட்டு வராங்க போருக்கு. ஹாய் சின்னோ. நீங்களா? நீங்க எப்படி ரூமுக்குள்ள? ஐயோ போங்க, யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஐயோ ராணி அக்காவும் வள்ளி அக்காவும் வந்துருவாங்க, போங்கண்ணா. அவங்களாம் வரமாட்டாங்க, அவங்கெல்லாம் கீழே நின்று பேசிட்டு இருக்காங்க, வரதுக்கு லேட் ஆகும். அப்புறம் என்னை பார்க்கணும் உனக்கு தோணவே இல்லையில? எனக்கெல்லாம் உன்னை பார்த்து பேசணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா நீ பாரு, வந்தா என்ன போன்னு சொல்ற.
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தான் உங்களை பார்த்து பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு. எப்படி கேட்குறது, எல்லாரும் இருக்காங்க, அவங்களெல்லாம் மீறி எப்படி வந்து பேச முடியும்னால அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபோன் கூட பண்ணாமல் இருக்காரேன்னு. கரெக்டாக நீங்களே வந்துட்டீங்க. சின்ன பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது, அழகா இருக்கு அந்த புடவையில. ம், நீங்கள் மட்டும் என்னவா, நீங்கள் தான் அந்த மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்கீங்க. அப்புறம் ஹாப்பியா? இன்னைக்கு நிச்சயதார்த்தம், கல்யாணம் என்னைக்குன்னு தெரியல. இப்போ தேதி சொல்லுவாங்க, சீக்கிரத்துலேயே கல்யாணம் ஆகிடும். அப்புறம் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது என்ன ரூம்குள்ளே வரப்போ சின்னுன்னு கூப்பிட்டீங்க? சின்னுனா செல்லம்மா, சின்ன பொண்ணுவ ஷார்ட்டா சின்னு. ம், நான் இப்போ உன்னை கொன்னும். மரியாதை போங்க நீங்கள். சித்தி வந்துடுவாங்க, அவ்வளோதான் பார்த்தாங்கன்னா. அத்தே பாருடா, உங்க சித்தி தான் நம்ம பேசுறதுக்கு ஏற்பாடே பண்ணாங்க. அவங்க வந்தா என்ன, வராட்டினா என்ன? என்ன சொல்கிறீங்க, சித்தி தான் ஏற்பாடு பண்ணாங்களா? ஆமா ஆமா, சின்னத்துக்கிட்ட தான் எங்க அம்மா சொன்னாங்க பேசணும்னு சொல்லிட்டு. அத்தை தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. அப்படின்னா நீங்கள் என்னை பார்க்க வந்தது அத்தைக்கும் தெரியுமா? ஓ, அப்போ சித்தி உங்களுக்கு தான் கால் பண்ணாங்களா, ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்களா? சரியான ஆள் தான், எங்கள் சித்தியவே கைக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்கல்ல. எங்க சின்ன மாமியார் மட்டும் இல்ல, பெரிய மாமியாரு, சின்ன மாமியாரு, சின்ன மாமனாரு, பெரிய மாமனாரு எல்லாத்தையும் என் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கேன். சும்மா ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் இந்த ரமேஷ்னா அப்படியே தங்கமான பையன் அப்படின்னு நினைப்பாங்க, தெரியுமா? ம் ம், அதை நான் சொல்லணும் கல்யாணத்துக்கு அப்புறம், தங்கமான பையனா இல்லை தகரமான பையனான்னு. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மேடையில சந்திக்கலாம், போட்டுமா? ம், சரி. ஏங்க என்னங்க இந்த ஐயர் என்ன காணா, டைமுக்கு வர சொன்னா இன்னும் வராம இருக்காரு. நேரம் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே ரெடி ஆயிருக்கு, மாப்பிள்ளை வீட்லயே வந்துட்டாங்க. இப்ப இவருனால லேட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. வந்துருவாருமா, அவருக்கு இன்னொரு பக்கம் எங்கேயோ வந்து ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாரு. அதை முடிச்சிட்டு வந்துட்டு இருப்பாரு, வந்துருவாரு. நீ ஒன்றும் பதட்டப்படாத, விடு. அதுக்கு இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுல வந்து வெயிட் பண்றாங்க, சொந்த பந்தெல்லாம் வந்து வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆனா அவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன அமைதியா இருக்கீங்க, எதுவும் பண்ணாம இருக்கீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அதான் சங்கடமா இருக்கு எனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு விசேஷம்னா கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகதான் செய்யும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். யாரும் அவசரப்பட மாட்டாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, வந்துருவாரு. ஏங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்ச தேதி உங்களுக்கு ஓகே தானே? அந்த 2 தேதியில ஒரு தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ல, ஐயர் வந்து சொன்னாலும் ஓகே தானே? எனக்கு ஓகேம்மா. சமந்தி வீட்டுல கேட்டுக்கிட்டே அந்த தேதி அவங்களுக்கு ஓகேவானே? ஏங்க சம்மந்தி தாங்க அந்த தேதி குறிச்சு வாங்கிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அதிகமான வேலை இருக்குல்ல, அதனால அவங்கள தான் தேதி குறிக்க சொல்லணும், நம்ம குறிக்க முடியாதுல்ல. அதனால உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க குறிச்சிட்டு வாங்க சம்மந்தின்னு சொன்னேன், அவங்க தான் குறிச்சு வந்து கொடுத்தாங்க. நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்மளோட அவங்க தானே அதிகமான வேலை இருக்கு. கல்யாண வேலையெல்லாம் அவங்க தான் இழுத்து போட்டு செய்யணும், வைக்கணும். மாப்பிள்ளை வீட்டில் தான் கல்யாணம் வைப்போம், அதனால அவங்க கிட்ட கேட்காம நம்ம வந்து தேதி குறிக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணோம். நமஸ்காரம்மா. வாங்க ஐயரே வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நீங்க தான் லேட்டு. அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த ஃபங்க்ஷன் வீட்டுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் டைம் இருக்கு, வாங்க போலாம். நல்ல வேலை ஐயரே, நான் கூட பயந்துட்டேன், நீங்க எங்க வரல காணாமே, நம்மளா வச்சுட்டு தான் நிச்சயம் பண்ண போல நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். நல்ல நேரம் வந்துட்டீங்க. அது எப்படிமா வராம இருப்பேன், சொன்னது அங்க மாமா இல்ல, அவங்களுக்காக நான் கரெக்டா வந்துருவேன்ல. சரிங்க ஐயரே, வாங்க போவோம். இப்ப நிம்மதியா உனக்கு ஐயர் வந்துட்டாரு பத்தியா? அதான் கரெக்டா, அதாவது நடக்க வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா நடக்கும். நம்ம எப்பயுமே டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன் மாப்பிள்ள நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க மாப்பிள்ள. இந்த ஐயர் வந்துட்டாரு, இந்த கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபங்க்ஷனை. சரிங்க இந்த உட்காருங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, பொண்ணு வர்றதுக்காக மாப்பிள்ள 2 காலம் நின்று தவம் இருக்காரு போல இருக்கு. இந்த எல்லாம் ரெடி பண்ணிடலாம் ஐயரே, உட்காருங்க. தட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சிடறேன். இதான் கிச்சனாக்கும். கிச்சன் நல்ல விலாசமா கட்டி வச்சிருக்காளே, நல்ல பெருசாவில் இருக்கு. அது என்ன அடி, அது என்ன சின்ன பெட்டி மாதிரி என்னமோ வச்சிருக்காளுங்க, அது என்ன அது? எங்கம்மா? அதான் இந்த மைக்ரோ ஒன்றாங்கல்ல, அதான் என்னமோ இந்த காப்பி அரைக்கிற மிஷின் எல்லாம் வச்சிருக்காள்ல, பூராமே வீட்டுல வச்சிருக்கா. அதெல்லாம் பரவாயில்ல, அந்த புண்டனும் வேணுங்கிறத வாங்கி கொடுத்தே வச்சிருக்கியான் போல இருக்கு. அவளுக்கு கொடுத்து வச்ச நேரம் அப்படி இருக்கு. அவளுக்கு வீட்டுல சாணி வரைக்கு தெரிஞ்சாளுங்க, இன்னைக்கு அவளுக்கு வந்த வாழ்வா பாத்தியா? ஏண்டி பேசாம, இவனுக்கு ஒரு பையன் இருந்தா நம்ம நட்சத்திரம் இங்கேயே கொடுத்துருக்கலாம் போல, நல்ல ராணி மாதிரி இருந்திருப்பா. ஆமா, சும்மாவே என் புருஷன் தனால தையத்தக்கன்னு குறிப்பாரு. இல்ல தங்கச்சி வீட்டுல பொண்ணு கொடுத்துட்டா அம்பிடுத்தேன், நம்ம வீட்டுல குடியிருக்க மாட்டாப்ல. அதை சொல்லு, நீ சொல்றதும் சரித்தேன். இது யாரும் நமக்கு முன்னாடி அடுப்பிடிக்குள்ள விடுறாளுங்க, யாருன்னு தெரியல. வேற யாரு, என் சம்பந்தி அவங்க அம்மா வந்தேன். இந்த கேள்வி இங்க வர்றா? ஆத்தாள் மகளும் அடுப்புக்குள்ளேயும் தொடுப்புக்குள்ளேயும் தெரியவாளுங்க. இங்க என்ன செய்யறாளுங்க, அங்க ஊராங்க மேடையில உட்காந்துருக்காங்க. இவளுக்கு இங்க என்ன செய்யறாது அடுப்புக்குள்ள? சமந்தி வாங்க, எப்ப வந்தீங்க? நாங்க அப்பாதே வந்துட்டோம்மா. பாத்தியாடி, ஃபர்ஸ்ட்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுவா குவான்டிட்டி சம்மந்தக்காரி, இப்ப அப்படி இப்படி பேசுறாங்க ரஃபா. ஏமா எத்தனை நாளைக்குமா நம்ம ஒரு சீர் சண்டை செய்யற வரை இதை அப்படி பேசி தெரியும் வீராப்பா. நாளை சீரை கொண்டு யாருக்கு சிரிச்சுக்கே பேசுன கிளவி. நீங்க என்ன சம்பந்தி இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நீங்க எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நாங்க தண்ணி குடிக்க வந்தோம்மா. ஓஹோ, நம்பிட்டோம் நாங்களும் அந்த தண்ணி குடிக்கிட்டே வந்தோம்.
அவகிட்ட பேசிக்கிட்டு அந்த கிளவி விழுங்க மாதிரி பேசுவா. வாடி நம்ம போவோம். போங்கடி போங்க. என் மருமகளுக்கு நல்லா வாழ்றத பார்த்து வயிறு அறிய வந்துருப்பாளுங்க. நீங்க என்ன என் ஜமந்திக்கு உங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் போலையே? உங்களை பார்த்து நீ தெரிச்சுக்கிட்டு ஓட்டியாங்க. ஆமா ஆமா, இவளுக்கு வாய்ச்ச விடால என் மருமகிடத்தையும் சொல்லும். என்கிட்ட இவளுக்கு பருப்பு வேகாது, என்கிட்ட எல்லாம் பேசவே மாட்டாளுங்க, கம்முன்னு போயிருவாளுங்க. அதெல்லாம் சரித்தேன். நீங்க சொல்றது மாதிரி யார் யார் எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கணும். இல்லாட்டும் என் ஜமந்த வரப்போ மண்டையில ஏறி முளை வச்சிருவா. பரவாயில்ல, தங்கமா நல்ல வீட்டை நல்லா தான் கட்டி வச்சிருக்கா. அவத்த பிள்ளைக்கு வேணுங்கிற அளவுக்கு எல்லா வசதியும் போட்டு. நான் கூட எப்படியோ என்னமோ எப்படி இருக்காங்களோ நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு முதல் நானே இவங்க வீட்டுக்கு வரேன். பரவாயில்ல, நல்லா சிறப்பா பொழைச்சிட்டா. ஒரு 4 பேர் சொல்ற மாதிரி. அவங்க அம்மாதே பாவ ரொம்ப நாளா வருத்தப்பட்டு கிடந்துச்சு. மக எப்படி ஓடி போயிருச்சே எப்படி இருக்காளோ என்னமோண்டு. இன்னைக்கு நம்ம ஊர்ல பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாப்பிள்ள கூட இப்படி வைக்கல. இந்த பையன் நல்லா வச்சிருக்கேன், சும்மா சொல்லக்கூடாது. ஏமா இப்படி வசதியா இருக்காங்களே, அவர் என்ன வேலை பார்க்கறாரு? தங்கம்மா வீட்டுக்காரு அந்த பையன் என்னமோ பிசினஸ் பண்றாப்லையா, நம்ம ரியல் எஸ்டேட் பண்றாங்கல்ல, அந்த வேலை பண்றாப்லையாம்ல. ரியல் எஸ்டேட்டா? அப்படின்னா என்னம்மா? அதே மாதிரி அந்த வீடு நிலமெல்லாம் வாங்கி விற்கிறது, கை மாறுறது, இந்த மாதிரி வேலைலாம் செய்யறாங்கல்ல, அதை ஆபீஸ் போட்டு பண்றாப்லையாம்ல. அப்படியா? அது தரகுற வேலை மாதிரி வாங்கி விற்கிறது. விற்கிறதுக்கு தரகுல வாங்குவாங்களா, அந்த மாதிரி வேலை செய்யறாப்லையா? அது நல்ல காசுன்னு தானே சொல்றாங்க. ஆமா ஆமா, அது இந்த பையன் சும்மா வாய்ப்பேச்சில் பேசி தரகர் வேலையெல்லாம் பாக்குறது இல்லையா. அதனால ஆபீஸ் 2-3 இடத்துல போட்டுருக்காங்களாம். போட்டு ஆபீஸ் மூலியமா பெரிய பெரிய பணக்காரவங்களாம் வருவாங்களாம். அவங்களுக்கு ஒரு நேரம் போலத்தை பேசி முடிச்சு கொடுக்குறப்ப நிறைய கமிஷன் கிடைக்கும் போல அது நல்லா வருமானம் இருக்கும் போல. அதனால இந்த பையன் வீட்டுல இருக்க மாட்டாப்லையே, எந்நேரம் எங்கிட்டாலும் போயிருவாப்லையே. எல்லாம் அவன் பாத்துக்கிறவா, வீட்டை தங்கமாதையும் பாத்துக்கிறவா. அந்த பையன் எந்நேரம் பிசினஸ் ஓடி போயிருவான். ஆமாமா, அப்படி சம்பாதிக்க போய் தானே இந்த வீடு வச்சிருக்காங்க. சும்மா வீட்டுலயே உட்காந்துருந்தா அதெல்லாம் வருமா? எங்க இருந்து வரும்? ஆமா, உழைப்புக்கேத்த ஊதியம் தான், உழைச்சாதான் உயர முடியும் வாழ்க்கையில. சும்மா காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துக்கிறதா போதுமா? காலை 8 மணி கையா 8 மணி எங்க இருந்து வரும்? கடவுளுக்கு கூறிய பொத்துக்கிட்டா வந்து போடுவாரு. அதை சொல்லுங்க. கிச்சனை பார்க்கணும்னு சொல்லி பார்த்தாச்சு, வீட ஃபுல்லா பார்த்துட்டோம். இனி மாடியில தான் பார்க்கணும். நிச்சயதார்த்தம் முடிட்டோம், அப்புறம் போய் பார்ப்போம். வாங்க, அது வேற நிச்சயதார்த்தம் ரெடி பண்ணி போறாங்க, காணாம தேடிக்கிருப்பாங்க. வாங்க போவோம். ஏமா இப்படி பெரிய கிச்சன் வச்சு வச்சிருக்காங்களே, பாத்திர மண்டம்லாம் ஒன்னும் காணாம எதையுமே அதெல்லாம் வாங்கி வைக்காம இருக்காங்க. ஒரு வீட்டுல சோறாக்க மாட்டாங்களா? கடையில் வாங்கி சாப்பிடுவாங்களோ? ஐயா, நீங்க வேற இந்த அவுட் வச்சிருக்காங்கல்ல, கதவு கதவாவும் கைப்பிடி ஓட்டி இதை திறந்து அதுக்குள்ள ஊரம் பாத்திரம் பண்ணதே வச்சிருப்பாங்க. இப்போ வைக்கிற அடுப்படியிலே சாமான அப்புறம் உள்ளுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க இல்ல. நம்ம ஆத்துல பூரா வெளியில அடிக்க வச்சிருப்போம் நம்ம மாட்டு களமாரியில. இப்ப பூரா இந்த இதுக்குள்ளதே பூரா இந்த இது என்ன சொல்றது, கதவை திறந்ததுக்கு நம்ம பேர் சொல்லுவாங்க. என்னது, கப்போடு 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 விட்டு வச்சிருக்காங்க பூராத்துக்கும். அதுக்குள்ள தானே ஏனத்தை பூரா ஒழிச்சு வச்சிருக்காங்க. அப்படியா? அது என்னடான்னு பார்த்தேன். இது கிச்சன் நல்ல வசதியா வச்சிருக்காங்க. ஏன வானத்தவே காணாம பார்த்தேன். அது நல்ல ஐடியா தான். உங்களுக்குள்ள வச்சுக்கிட்ட தூசி அடையாது, செய்யாது, நல்லா சுத்தமா இருக்கும். ஒரு பள்ளி வாச்சா எதுவும் ஏறாது. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். பரவாயில்ல, 4 பேர் வந்து பார்த்தாலும் ஒரு கண் திருஷ்டி படாது. அதெல்லாம் எல்லாம் யோசிச்சுட்டு இந்த மரம் கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அதெல்லாம் சரித்த நல்ல வசதிதான். இருந்தாலும் ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு ஒரு அடியும் திறந்து எடுத்துக்கு தெரியணும். அங்கிட்டு கை கட்டின மாதிரி வச்சமா டக்குன்னு எடுத்தமா வேலையை பார்த்தமா இருந்தமான்னு இருக்கணும். நமக்கெல்லாம் இந்த மாதிரி அடுப்பெல்லாம் செட் ஆகாது. இப்ப இருக்க விளையாட்டு இதெல்லாம் ஆயிருக்கு. அதைத்தான் திறந்து எடுத்துக்க முடியும் நம்ம. அதை சொல்லுங்க. என்னம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கல்ல? நிச்சயதார்த்த ஓலை வாசிச்சிடலாம்ல? வாசிடலாம் சாமி, எல்லாம் ரெடியாத்தே இருக்கு, நீங்க வாசிங்க. சுப வருடம் கார்த்திகை மாதம் திரு சிவனாண்டி ஒச்சமால் அவர்களது புதல்வன் ரமேஷ் அவர்களுக்கும் திரு கருணாகரன் தங்கம்மாள் அவர்களது புதல்வி சின்ன பொண்ணு அவர்களுக்கும் வருகின்ற நவம்பர் 29ஆம் தேதி கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி அன்று இவர்களது திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு உறுதி செய்யப்படுகிறது. அப்புறம் என்னங்க, நிச்சயதார்த்த பத்திரிகை படிச்சு வச்சு பொண்ணு வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் தட்டு மாத்திக்கோங்க. எங்க பையனை உங்க பொண்ணுக்கு கொடுக்கிறதுக்கு மனப்பூர்வமா சம்மதம். எங்களுக்கும் எங்க பொண்ணை உங்க பையனை கொடுக்கிறதுக்கு மனப்பூர்வமா சம்மதம். அவ்வளவுதான், பேசா முடிஞ்சது. நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டியது நீங்க. எப்படியோங்க, சின்ன பொண்ணு நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி சீக்கிரமா கல்யாணம் நடந்து முடிச்சிடணும். என்ன மாப்பிள்ள, பொண்ணை பிடிச்சிருக்கல உங்களுக்கு? அட போங்க மாமா, பொண்ணை பிடிக்காமயே இவ்வளவு தூரம் இந்த மேடையில் உட்காந்துருக்கேன். என்னம்மா பொண்ணு, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்னைய பார்த்து சொல்லலாம் பிடிச்சிருக்குன்னு. ஹாய் வீடியோ பக்கம் சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்றைய கேள்விக்கு எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஆன்சர் பண்ண சகோதர சகோதரிகள் பேர்லாம் ரீட் பண்ண போறோம். சுதம், ஆதித்யா பாலா, சுதம் குமார், காளிராஜ் மகா, நித்யா, சாய் ரோஜா, திவ்யா, சரஸ்வதி, பத்மா, கமலாதேவி, விஜயபுரி, கலை, சுந்தர்சாமி, அம்சவல்லி, சோட்டாளி வடிவு, மாரிராம், சுகாசினி, பெங்களூர்ல இருந்து சிவகாமி, அருணாச்சலம், அப்புறம் மாரியம்மாள், விஸ்வால், பிரசாந்தி, மங்கேகரசி, அமுல், மனோ, அனிதா மணிமாறன், விஜயம், மகாலட்சுமி கிருஷ்ணன், சாந்தி, உமாராணி கணபதி, வேணு பிருந்தா, தரணிகா, ஹரி, யாழினி குமரன், சரண் விஜய், மாரிராம், பத்மா, வந்தனா வர்ஷினி மற்றும் மாதவன் ஜோதி.
அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. ரொம்ப சரியா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் பிங்க் கலர் சொல்லியிருந்தீங்க, பரவாயில்ல. பிங்க் கலர்ந்தும் சின்ன பொண்ணு கட்டியிருந்தாங்க. அதுவும் நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த புடவை தான். என்னன்னா அது பொண்ணு வீட்டுல எடுத்த புடவை, கோல்டன் கலர் மாப்பிள்ளை வீட்டுல எடுத்த புடவை, அதுதான் வித்தியாசம். எனிவே எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். நாளைய கேள்வியை சொல்லலாமா? நாளைய கேள்வி என்னவென்றால், அங்கம்மா வள்ளியையும் ராணியையும் என்ன வாங்கி வருவதற்காக அனுப்பி வைத்தார்கள்? என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கும் பார்க்கலாம் எத்தனை பேர் சரியான ஆன்சர் சொல்றீங்கன்னு. நாளை கழிச்சு வீடியோல உங்களோட நேம் எல்லாம் கண்டிப்பா வருங்க. சரிங்க, வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காம புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பாக்குறவங்க கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்க.